அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசியா இருக்கீங்க அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். இதன் மூலம் வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார், அதே போல அவரின் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும், எந்த மாதிரியான குடும்பத்திலிருந்து வருவார், குணநலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். தோஷத்தை பத்தியும் பார்க்க போறோம். கலஸ்திர தோஷம்னா என்ன, அது இருந்தா ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். இந்த மேஷத்திலிருந்து எண்ணி வர தனுசு 9ஆம் இடம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு மதிக்கத்தக்க தோற்றத்தோடு இருப்பாங்க. நேர்மை இருக்கும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பார்கள். அதே போல உயர் பதவிக்கு போறது, பிறப்பிடம் விட்டு வெளியூர் வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டு. தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்குமே உண்டு. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். அதுவும் குறிப்பா முதல் குழந்தையால கொஞ்சம் விரையமோ அல்லது அவங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதோ அந்த வகையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதே போல இந்த பூர்வீக சொத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்து அது வில்லங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா கைக்கு வரும். பட் ஆனா சில வழக்குகள் அல்லது பிரச்சனைகளை சந்தித்து அதன் பிறகு வரும். இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இந்த லக்னத்துக்கு அல்லது இந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் மிதுனம். இந்த வீட்டின் அதிபதி புதன். சோ இந்த அடிப்படையில தான் வாழ்க்கை துணைவர் அமைவார். இதுதான் கலஸ்திரஸ்தானம். 7ஆம் பாவகம் என்பது கலஸ்திரஸ்தானம். அப்போ இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அறிவுபூர்வமானவராக இருப்பாரு. அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு. கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். எதையும் எடுத்த உடனே நம்பிட மாட்டார். எல்லாத்தையுமே கூகுள்ல சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்புவாரு. அதே போல ராஜதந்திரம் இருக்கும். புத்திசாலியாக இருப்பாரு. நிறைய பேசுவார். நகைச்சுவையாக கூட பேசுவாரு. பேச்சை ரசிக்கலாம். அதே போல பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து ஈடுபட மாட்டார். புதுமையை விரும்புவார். அதாவது சலிப்பு ஏற்படாம பார்த்துக்குவார். புதிய இடங்களுக்கு போறதும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுலையும் அதிக ஆர்வம் இருக்கும். ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து வாழ்க்கை துணைவர் அமைவார். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 7ஆம் பாவகம் என்பது புதனுடைய ஆட்சி வீடுன்றதுனால வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்களும் வரும். வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாகவும் படித்த பெண்ணாகவோ அல்லது படித்த மாப்பிள்ளையாகவோ அவரால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்போ கண்டிப்பாக உண்டு. இந்த தனுசுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஈகோ இருக்கும். அவருக்கும் கொஞ்சம் ஈகோ இருக்கும். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கோபம், டென்ஷன் இருக்கும். எதையும் வெளிப்படையா பேசிட்டாலையும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வெளிப்படையா பேச மாட்டாங்க. நிதானமாக செயல்படக்கூடியவராகவும் அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவராகவும் லாஜிக்கலா யோசிப்பாங்க. ஆன்மீக விஷயத்துல அதிக ஆர்வம் இருக்கும். ஆனாலும் அதை மூட நம்பிக்கையில திணிச்சு மூட நம்பிக்கையோட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் கண்ணை மூடிட்டு எல்லாத்தையுமே நம்புவாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருப்பாங்க. மேலும் இப்போ இந்த தனுசுக்கு பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் பாவகம் மிதுனம். இந்த மிதுனம் என்பது குறிக்கிறது மேற்கு. அதாவது மேஷம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு. இதே அடிப்படையில தான் சரம், ஸ்திரம், உபயம், சரராசி இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசை வச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த வகையில மேற்கு திசையிலிருந்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பாரு அல்லது வடமேற்கிலிருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தொலை தூரத்துல இருந்து, அதாவது ஒரே டிஸ்ட்ரிக்ட்னா கூட கொஞ்சம் தூரத்துல இருந்தோ அல்லது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோ வரக்கூடியவராக இருப்பாரு. இப்போ தனுசு ராசியோட வீடு எந்த மாதிரி பகுதிகளில் இருக்குன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு அமையக்கூடிய வீட்டின் அருகில் முருகன் கோயிலோ அல்லது சிவன் கோயிலோ இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வழிபாட்டு தலங்கள் இருக்கும். வியாபார ஸ்தலமாவும் இருக்கும். கடைங்க அல்லது ஏதோ ஒரு வகையில பேங்க் இந்த மாதிரி வியாபார ஸ்தலமாவும் இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய வீடுக்கான லேண்ட்மார்க் எப்படி இருக்கும்னாக்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வீட்டு அருகில ஒரு கல்வி கூடமோ அல்லது ஏதோ ஒரு வகையில அதுவும் ஒரு பிசினஸ் ஏரியாவா தான் இருக்கும். ஒரு நெரிசலான இடமா இருக்கும். ஒரு சந்தா கூட இருக்கும். அருகாமையிலேயே நிறைய கடைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஒரு நகரத்தின் மையப்பகுதியிலோ அல்லது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஏரியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.
இப்ப கிராமப்புறங்களா இருந்தா கூட மெயின் அந்த லொகேஷன்லயே அவங்க வீடு அமைகிறதாக இருக்கும், ஒரு மெயினான பகுதியிலேயே இருக்கும், ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கும். சோ அந்த வகையில இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணிவர் இருப்பாரு. மேலும் இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணிவரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாக இவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணிவருடைய பெயரின் முதல் எழுத்து என்பது கேல ஸ்டார்ட் ஆகலாம். இங்கிலீஷ் லெட்டர்ல கே, அதாவது கா, கா, கி, கு, அதே மாதிரி ஞா, ஜிஏ இந்த மாதிரி எழுத்து, அதே போல கே, கேஏ அந்த மாதிரியான எழுத்துக்கள், அதே போல வி லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும், வி, வா, வோ, வே இந்த மாதிரி எழுத்து, அதே போல தா, தி, தா இந்த மாதிரி எழுத்து எஸ்லயும் ஸ்டார்ட் ஆகும். எஸ் அதாவது சபரி, சா, சி, சங்கீதா அந்த மாதிரி எஸ் என்ற லெட்டர்லயும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். இப்போ இந்த 7ஆம் அதிபதி புதன் இங்க இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒருத்தருடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருந்து இங்க பூசம் நட்சத்திர சாரத்துல இருக்காரு அப்படின்னாக்க, அப்போ லெட்டர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த நட்சத்திர சாரத்தை வச்சும் நம்ம பெயரின் முதல் எழுத்தை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு பொது பலன் தான், செக் பண்ணி பாருங்க. இப்போ தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணியை பொறுத்தவரையிலும் எதிலையும் ஒரு நிர்வாகத்திறன் உடையவராக இருப்பார். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை நிர்வகிக்குதல் ரொம்ப ஆர்வம் உடையவராக இருப்பாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பிராட் மைண்டு, மற்றவங்களுக்கு கூட கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் கால்குலேட்டிவா இருப்பாங்க. யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம் என்ன அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அது மனசுலயாவது நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த வகையில கொஞ்சம் கரெக்டாகவும் இருப்பாங்க. அந்த வகையில வாழ்க்கை துணைவருடைய பொறுப்பு விட்டுட்டா கூட குடும்பம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவர் வகையிலையும் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா கல்யாணம் ஆன பிறகுதான் இவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், தொழில் நல்லா அமைஞ்சிரும், அதன் மூலம் வருமானமும் கூடுதலாக இருக்கும். அதே போல தனுசு ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த லவ் மேரேஜ் கூட பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த லவ் மேரேஜ் பண்றது அல்லது ஒரு லவ் ஏற்பட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு அப்புறம் மேரேஜ் பண்றது, அதற்கான சான்சஸும் உண்டு. ஏன்னா இந்த காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் பாவகம் புதன்றதுனால பொதுவாகவே வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஆர்வம் இருக்கும். ஆனா கல்யாணம்ன்றது கொஞ்சம் லேட் ஆகும். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் இருக்கு. இப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கள மூல நட்சத்திரத்துக்கு ரொம்பவும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சில நேரங்கள்ல இவங்க 2 பேர் தான் பாதிப்பாங்க திருமண வாழ்க்கையில் கூட. அப்படி பாதிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல முக்கியமா பார்க்க போறோம். அந்த பாதிக்கக்கூடியவர்களுக்கு தோஷங்கள் இருக்கும், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கடந்த 7.5 வருட சனி காலகட்டத்துல நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க, கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சுட்டாங்க, வாழ்க்கை துணைவரை இழந்துட்டாங்க, தனித்து இருப்பாங்க. அதே போல சில பேருக்கு மறுமணம் ஆகியிருக்கும். இந்த மாதிரி லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரபிளாவே போயிட்டு இருந்தது. அதே போல திருமணத்துக்கு உரிய வயது எட்டியும் திருமணம் ஆகாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அல்லது ஒரு காதல்ல இருந்து ஃபெயிலியர் ஆகி அப்புறம் தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் யாருக்கு ஏற்படுது அப்படின்னாக்க, இப்போ நீங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் எது இருந்தாலும் சரி, தனுசு லக்னத்துக்கு இது 100% சூட்டபிளா இருக்கும். தனுசு ராசி உங்க லக்னத்தை பேஸ் பண்ணி நீங்க பாத்துக்கணும். 50% அளவுக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்ப தனுசுக்கு பாத்தீங்கன்னாக்க 7ஆம் பாவகம் மிதுனம், மிதுனத்தின் அதிபதி புதன். இந்த புதன் இப்படியே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா கூட அது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும், காதல் திருமணம் கூட ஏற்பட்டுடும். அதுல இந்த சுக்கிரனும் 6 கூடியவன் சுக்கிரன், இந்த சுக்கிரனும் இணைந்து இருக்குனாக்க இதுல திருவாதிரை 1ல இருக்கு, திருவாதிரை 2ஆம் பாகத்துல இருக்கு. இந்த 2 கிரகமும் இருக்குன்னா 100% காதல் திருமணம் ஏற்பட்டு பிரிந்து மீண்டும் ஒரு திருமணம் வேற ஒருத்தரோட நடக்கும். அதே போல இது பாத்தீங்கன்னா ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்திடும். புதனும் சுக்கிரனும் சேரும்போது லவ் மேரேஜ் ஆயிடும். ஆனா புதன் மட்டும் தனியா இருந்தாதான் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப புதனோட வேற கிரகம் சேர்ந்துருச்சுனாக்க கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தாது. புதனுக்கு வேற சனியோட பார்வை இருந்தாலையும் கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தாது. ஆனா இந்த புதன் வக்ரம் பெற்று இருந்து சனியோட பார்வை இருந்தாலே அது கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பா இருந்துரும். இப்ப புதன் வக்ரம், சனியோட பார்வை இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், சனி இங்க லக்னத்திலேயே இருந்து 7ஆம் பார்வையாக புதனை பார்க்குதுன்னா 100% இது கலசர தோஷம். இந்த புதன் வக்கரம் ஆயிடுச்சு.
ஒரு குடும்பம் அமைந்து அதன் பிறகு பிரிந்து மீண்டும் ஒரு குடும்பம் அமையும். அந்த மீண்டும் ஒரு குடும்பம் அமையும் அப்படின்றது நம்ம எங்க பார்க்கலாம்னாக்க இந்த 11ஆம் பாவகத்தை பார்க்கணும். 2வது கல்யாணம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம எங்க பார்க்கணும்னாக்க 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் ஆட்சின்னு வச்சுங்களேன். இந்த 11ஆம் பாவகத்து அதிபதி ஆட்சி பெற்று இருக்காரு. ஆனா 7ஆம் அதிபதி கேட்டுட்டார். ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது நீசத்திற்கு இணையான பலனை கொடுக்கும். மேலும் சனியுடைய பார்வையில் இருக்கிறதுனால கலஸ்தர தோஷம். அப்போ முதல் காதல் அல்லது முதல் கல்யாணம் பிரிந்து 2வது திருமணம் ஏற்படும். அப்ப 2வது திருமணம் என்பதோ இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்றது வந்து 11ஆம் பாவகம். ஸோ இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த 11ஆம் பாவகத்துக்கு 2ஆம் பாவகம் என்பது 12ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் எப்படி இருக்காரு? இந்த செவ்வாய் வந்து இங்க இருக்கிறன்னு வச்சுங்களா, செவ்வாய் வந்து 9ல் இருக்கிறாரு. இங்க குரு இருந்து பாக்குறாருனாக்க கண்டிப்பா செகண்ட் லைஃப் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஆனா இங்க வந்து சனி வந்து 2 குடியவன் 1ல இருக்கிறாரு. அப்போ தன் வீட்டுக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்போ முதல் குடும்பத்தால் பாதிப்பு இருக்கு, 2வது குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த 7ஆம் அதிபதி வேற எங்கேயாவது இருக்கிறார். இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7ஆம் அதிபதி புதன் வக்ரம் பெற்று 3ஆம் இடத்துல இருந்தாலையும் வக்ரம் பெற்று 10ஆம் இடத்துல இருந்தாலையும் அது வந்து கலஸ்தர தோஷம் தான். சில பேருக்கு வந்து புதன் வக்ரம் ஆகாது, அப்படியே கூட இருக்கும். ஆனா 7ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சனி செவ்வாயோட பார்வை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க செவ்வாய் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த செவ்வாயோட பார்வை 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துக்கு இருக்கு. அதே போல சனியோட பார்வையும் 7ஆம் இடத்துக்கு இருக்கு. இப்போ அவங்களுக்கு திருமணமே கூட லேட் ஆகும். ஸோ மேரேஜ் லைஃப்ன்றதும் பிரிவு ஏற்பட்டு 2 வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த கிரகமும் இல்லாம செவ்வாய் சனியுடைய பார்வை இருந்தால் கூட அது வந்து தோஷத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த இடத்துலயே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு, இந்த சனி வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கி 7ஆம் இடத்துலயே இருக்கும். 7ஆம் இடத்துலயே சனி இருந்தா வாழ்க்கை துணிவரால் ஆதாயம் உண்டு, என்ன திக்பலம். இந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கனால என்ன நெகட்டிவ்னா லேட்டா கல்யாணம் ஆகும். அதே போல கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் கொஞ்சம் வரும். ஒரு 3-4 வருஷத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த வீட்டின் அதிபதி நல்லா இருக்கும் பட்சத்துல தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நாம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப நான் திருமணமும் லேட் ஆகும், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கொடுக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி தோஷங்கள் உள்ளவர்களுக்கு தான் கடந்த காலங்கள்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு மறுமணம் ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கு மறுமணம் கூட ஏற்படாம தனிமையாவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு தனித்தே கூட திருமண வாழ்க்கையில பிரிந்து தனித்து ஒரு ஊர்ல நீங்களும் வாழ்க்கை துணை ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையவே கடந்த காலமாவே இருந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கெல்லாம் சொல்யூஷன் வந்து உங்க ஜாதகத்துல தான் இருக்கு. இப்ப 2 வாரம் ஏற்படுமான்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி இருக்குன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு 2ஆம் தாரத்துக்கு இந்த நேரத்துல முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து கோச்சாரத்துல சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்கு. மார்ச்ல இருந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வர்றதுனால அதே போல இந்த செகண்ட் மேரேஜுக்கான முயற்சிகளை செய்யலாம், அது சக்சஸ் ஆகும். அதே போல சற்று பிரிந்து இருக்கிறவங்க, தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கவங்க கூட ஜாதகத்துல தோஷம் இல்லைன்னா சேரத்துக்கான வாய்ப்பும் உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.